அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உலகில் பலருடைய மனதைக் குடையும் ஒரு கேள்வி உண்டு. அல்லாஹ்வைப் போல் யாராலும் செயல்பட முடியாது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை. அப்படியிருக்க, இறைவனால் மட்டுமே செய்ய முடிந்த சில காரியங்களை இப்லீசும் தஜ்ஜாலும் எப்படிச் செய்கிறார்கள்? இது அல்லாஹ்வின் செயல்பாடு போல் அல்லவா இருக்கிறது? என்ற சந்தேகம் பலருக்கும் எழுகிறது. இந்தச் சந்தேகத்தை தீர்க்க வேண்டுமானால், இப்லீஸ் செய்யும் காரியங்கள் அவனது சொந்த ஆற்றலால் செய்யப்படுகிறதா அல்லது அல்லாஹ்வின் அனுமதியோடு செய்யப்படுகிறதா என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இப்லீஸைப் பற்றிப் பார்ப்போம். விண்ணுலகில் இருந்து இப்லீஸை இறைவன் வெளியேற்றும் போது என்ன நடந்தது என்பதை திருக்குரானின் பல வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இங்கிருந்து நீ வெளியேறு, நீ விரட்டப்பட்டவன் என்று இறைவன் கூறியபோது, இப்லீஸ் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான். இறைவா, மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று அவன் கேட்டான். அதற்கு இறைவன், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாவாய் என்று பதிலளித்தான். இதை திருக்குரான் 7ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனத்திலும் 15ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனத்திலும் நாம் காணலாம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்லீசுக்கு மனிதர்களின் உள்ளங்களில் ஊடுருவி வழிகெடுக்கும் ஆற்றல் பிறப்பால் வரவில்லை. அவன் அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு, அந்த அனுமதியை அல்லாஹ் வழங்கிய பிறகுதான் அவனுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. நான் மனிதனை வழிகெடுத்துக் காட்டுகிறேன், எனக்கு அனுமதியும் அவகாசமும் வழங்கு என்று அவன் கேட்டபோது, அல்லாஹ் அதற்கு அனுமதி வழங்கினான். ஆனால் அந்த அனுமதியைக் கொடுக்கும்போதே அல்லாஹ் ஒரு நிபந்தனையையும் பலவீனத்தையும் அவனுக்கு சேர்த்தே கொடுத்தான். என்னுடைய உண்மையான அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதே அந்த நிபந்தனை. எனவே இப்லீஸ் செய்யும் ஊசலாட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் அனுமதியின் அடிப்படையில் நடப்பதால் இதை நம்புவது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் ஆகாது. அடுத்ததாக தஜ்ஜால் என்பவனைப் பற்றி பார்ப்போம். மறுமை நாளுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு பெரும் குழப்பவாதிதான் இந்த தஜ்ஜால். இவன் இறந்த ஒரு மனிதனை உயிர்ப்பிப்பான் என்றும் இன்னும் பல ஆச்சரியமான காரியங்களை செய்வான் என்றும் நபி மொழிகள் கூறுகின்றன. மனிதனால் செய்ய முடியாத, இறைவனால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் செயலை தஜ்ஜால் எப்படிச் செய்கிறான்? இதற்கும் பதில், அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய தற்காலிக அனுமதிதான். மக்களைச் சோதித்துப் பார்க்க இப்லீசுக்கு எப்படி சில அதிகாரங்களை அல்லாஹ் வழங்கினானோ, அதேபோல் தஜ்ஜாலுக்கும் சில அதிகாரங்களை வழங்கியுள்ளான். புகாரி 1882ஆம் ஹதீஸில் ஒரு நீண்ட சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. தஜ்ஜால் மதீனாவை நோக்கி வரும்போது மதீனாவின் வாசல்களில் அவனால் நுழைய முடியாது. அப்போது மக்களில் சிறந்த ஒரு மனிதர் அவனை நோக்கிப் புறப்படுவார். அவர் தஜ்ஜாலைப் பார்த்து, அல்லாஹ்வின் தூதர் அடையாளம் சொன்ன தஜ்ஜால் நீதான் என்று உறுதியாகச் சொல்வார். அப்போது தஜ்ஜால் மக்களை நோக்கி, நான் இவனைக் கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் என் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா என்று கேட்பான். மக்கள் இல்லை என்று சொல்வார்கள். உடனே அவன் அந்த மனிதரைக் கொன்று பிறகு உயிர்ப்பிப்பான். அந்த நல்ல மனிதர் உயிர்ப்பிக்கப்பட்டதும், அல்லாஹ்வின் மீதாணையாக, இன்றைய தினத்தை விட தெளிவாக உன்னைப் பற்றி நான் இதற்கு முன் அறிந்திருக்கவில்லை என்று தைரியமாகச் சொல்வார். உடனே தஜ்ஜால் ஆத்திரமடைந்து, நான் இவரை மீண்டும் கொல்வேன் என்று சொல்வான். ஆனால் அவனால் அவரை மீண்டும் கொல்ல முடியாது. ஏன் அவனால் 2வது முறை கொல்ல முடியவில்லை? இறைவன் அனுமதித்த காரணத்தால்தான் ஒரு முறை அவனால் உயிர்ப்பித்துக் காட்ட முடிந்தது. அதே மனிதனை மீண்டும் கொல்ல முயலும்போது அவனால் செய்ய முடியாமல் போனதற்குக் காரணம், அதற்கு அவனுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதுதான். இதிலிருந்து தஜ்ஜால் என்பவன் தான் நினைத்த போதெல்லாம் நினைத்த அற்புதத்தைச் செய்ய வல்லவன் கிடையாது என்பதும், அவனது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள்தான் இருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. எனவே இப்லீஸ் அல்லது தஜ்ஜால் செய்யும் காரியங்கள் அல்லாஹ்வின் அனுமதியோடு நடப்பவை. நபிமார்கள் செய்த அற்புதங்கள் எப்படி அல்லாஹ்வின் அனுமதியோடு நிகழ்ந்ததோ, அதுபோலவே இவர்களது செயல்களும் அல்லாஹ்வின் அனுமதியின் அடிப்படையில் அமைகின்றன. இறைவனுக்கு மட்டுமே உரித்தான சில காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால், அதற்கு பின்னால் இறைவனின் மாபெரும் சோதனையும் அனுமதியும் இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் அனுமதி இன்றி அணுவும் அசையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் இப்லீசின் சூழ்ச்சிகளிலிருந்தும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தெளிவான விளக்கங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.